ஹாய் vlog ஆஃப் தமிழா வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம்ல இருக்க ஆர்காட் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். அந்த பக்கம் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பிரியாணி தட்டுற சவுண்டு கேட்டு வண்டியை நிறுத்தி நடந்து போயிட்டு அண்டா உள்ள பிரியாணியை எட்டி பார்த்த உடனே பிரியாணி கலர் என்னை வா வான்னு இழுத்துச்சு. சரி வந்தது வந்துட்டோம், அப்படியே சாப்பிட்டு போயிடலான்னு அண்ணங்கிட்ட ஒரு பிரியாணி சாப்பிட கொடுங்கன்னு சொல்லி உட்காரலான்னு போனால் நம்ம அண்ணன் அந்த பிரியாணியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேளுங்க. ஆற்காடு பிரியாணிங்க. ஆற்காடு பிரியாணி ஒரு 15 வருஷமாக இருக்குது அந்த ஏரியாவில். ஆனால் மேடவாக்கம் கூட்டம்லேருந்து கோயம்பாக்கம் போகிறதுனால இந்த கடை இருக்குது. மேடவாக்கம் வரும்போது லெஃப்ட் சைடு அரசோடு வடக்கு பஸ் ஸ்டாண்டு அரசோடு ஸ்கூல் வந்து ஆப்போசிட் ஆற்காடு பிரியாணி. அப்போ 6 வருஷமாக வச்சுருக்கோம். இது என்ன ஒரு பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி போடுறேன். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 1 கிலோ பிரியாணி 170 ரூபா தான். 1 கிலோனாலே நல்லா இந்த மாதிரி பீஸ் பீஸ் இது மாதிரி ஒரு 4 பீஸ் வைப்பாங்க. இது மாதிரி ஒரு 4 பீஸ் வச்சு 4 பீஸ் வச்சு இந்த ரைஸ் அடிப்பாங்க. ரைஸ் நிறைய அடிப்பாங்க. ஒரு கிலோ நல்லா இருக்கும். இதெல்லாம் 1 கிலோ பிரியாணி சேர்த்துருக்கோம். அண்ணன் பிரியாணியை எவ்வளோ அள்ளி போட்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? உண்மையாகவே பிரியாணி செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த மேடவாக்கம் சைடில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி ஷாப்பை விசிட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு தான் போகணும். இவங்க கேட்ரிங் சர்வீஸ் கூட பண்ணி தராங்க. உங்கள் வீட்டில் எதுனா ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக நம்ம ஆர்காட் பிரியாணியை விசிட் பண்ணுங்கள். அவங்களோட ஃபோன் நம்பரும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.